ஸோ ஹை கைஸ், நான் உங்கள் நிலத்தில் தண்டபாணி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், மெனி லைஃப்ஸ் மெனி மாஸ்டர்ஸ். ஸோ இந்த நூல் பற்றின விஷயம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். டாக்டர் பிரையன் வீஸ் எழுதினது. இன்றைக்கி ப்ராப்பர் புக் ரிவ்யூங்க. ஸோ இதுதான். ஏன்னா இந்த நூல் வந்து நம்ம தொடர்ந்து எல்லா இது வந்து சீரீஸ் மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறேன். இந்த புக்கு நான் எப்போ வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் 25/4/2023 அன்றைக்கி வாங்கியிருக்கேன். நான் கீழே வந்து இந்த பர்ச்சேஸ் லிங்க், அமேசான் லிங்க் தர்றேன். உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை வாங்கி படித்து பாருங்கள். இது ரொம்பவே ஒரு வேர்தியான ஒரு புக்குங்க. இந்த பிடிஎஃப் கிடைக்குதுன்னு சொல்லி டவுன்லோட்லாம் பண்ண வேண்டாம், வாங்கி படித்து பாருங்கள். இது ரொம்ப ஒரு அழகான ஒரு புக்கு. தமிழில் எனக்கு இருக்கிறதா எனக்கு தெரியல. நம்ம இந்த ஆன்மூலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதிவுகள் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த என்டி டாக்ஸில் ஜேர்னி ஆஃப் சோல்ஸில் இருந்து தான் ஆரம்பித்தோம். ஸோ அது வந்து ஏதோ ஒரு புது உலகத்திற்கு உண்டான ஒரு கதவையே வந்து திறந்து கொடுத்த மாதிரி இருந்தது. உங்கள்கிட்ட இருந்து பயங்கர ஒரு எனார்மஸான ரெஸ்பான்ஸ். பிகாஸ் இதெல்லாம் நம்ம கேட்டுறாத விஷயங்கள். மரணமோ இல்லை மரணத்திற்கு பின்னாக இருக்கக்கூடிய அந்த பயம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே அதில் அப்படி சுக்குநூறாக அதில் வந்து முழுசும் உடஞ்சி போச்சு. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி யோக வாசிஷ்டமும் இருந்தது. ஸோ இதெல்லாம் அப்படி தொடர்ந்து போயிட்டு இருக்கும்பொழுது அது ஒரு கம்ப்ளீட், அது வேறு ஒரு உலகம். லாஸ் ஆஃப் த ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் அப்படிங்கிறது. அதில் என்ன பார்த்துருந்தோம், நம்ம வந்து ஆன்மூலகம்னா என்ன, அங்கே எவ்வளோ லெவல்ஸ் இருக்குது, அங்கே யார் இருக்கா, எப்படி இருக்கும் அந்த இடம், ஒரு முறைகள் வந்து அங்கே என்னென்னலாம் இருக்குது, நமக்கு என்ன சேஞ்சஸ் எல்லாம் அங்கே நடக்கும், என்னென்னலாம் பார்ப்போம், ஒரு குரு மாதிரி இருக்கக்கூடியவர்கள் யார், கடவுள்னா யார், அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த இடத்துல எப்படி நடந்துகிட்ருக்கு, ஒரு குரு சீடனுக்கு உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி மெயின்டைன் ஆகுது, பூமிக்கு எதுக்காக வரோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து அதில் பேசியிருந்தாங்க. அதை முடிச்சுட்டு அப்படி நம்ம நித்தில தண்டபாணி சேனலில் தான் இது த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் புத்தகம் ஆரம்பித்தோம். அதுவும் வந்து ஆன்மூலகம் எப்படி இருக்குது, ஆன்மா எதுக்கு பூமிக்கு வருது, இதெல்லாமே சொன்னாலும் கூட ஒரு கைண்ட் ஆஃப் அன் இந்தியன் அஜெண்டா அதுக்குள்ளே இருக்கும். நமக்கு நிறைய புத்திமதி வந்து இதில் சொல்லுவாங்க. எது த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவலில் நீ இப்படி தான் வாழணும், இப்படி வாழக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு ஏற்ற மாதிரி நிறைய புத்திமதிகள் வந்து இருக்கும். இந்த நூல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏறத்தாழ இது ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு நூல் தான் வந்து இது. இவர் டாக்டர் பிரையன் வீஸ் அப்படிங்கிறவர் ஃபர்ஸ்ட் அவருக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸுங்க. கேத்ரின் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பேஷண்ட் வராங்க. அவங்க வந்து ரொம்ப டிப்ரெஸ்டு. அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட அந்த ஃபோபியான்னு சொல்லுவாங்கள்ல, எதை பார்த்தாலும் பயம். அந்த மாதிரி பயங்கர ஒரு இருட்டான ஒரு ஆள் இருந்தால் எப்படி இருக்கும், எதை பார்த்தாலும் பயம். அவங்களால தங்களுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாது. அடுத்தவங்களை வந்து இவங்களை ஓவர் பவர் பண்ணி இவங்க அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணியே வாழ்ந்து, அவங்க காயப்படுத்தினாலும் பரவாயில்லன்னு அவங்க கூடயே வாழ்ந்து, ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு இருட்டான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து கேத்ரின் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த பெண்ணை சந்திக்கும் பொழுது அந்த பெண் மூலமாக இவருக்கு கிடைச்ச நிறைய ஆன்ம அறிவை பற்றி தான் இந்த நூலில் முழுக்க எழுதியிருக்கார். இந்த நூல் முதல்ல வெளிவந்தது பார்த்தோம்னா 1988 வருஷம் வந்திருக்கு. ஸோ இதில் நிறைய பேர் பிறந்திருக்க கூட மாட்டோம். பிறந்து வந்தவங்க வந்து சின்ன வயசாக தான் இருந்திருக்கும். ஸோ அவ்வளோ பழைய புக்கு இது. இப்போ ரிவைஸ்டு எடிஷன்ஸ் நிறையா வந்திருக்குன்னு பாருங்களேன். இது வந்து எங்கிட்ட இருக்கிறது புது எடிஷன். இதில் என்ன கூத்துனா, அந்த கேத்ரின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண் பார்த்தோன்னு அதான் சொன்னல, இந்த புக்கில் வந்து ஏன் அங்கே என்ன நடக்குது, எதுக்காக இங்கே வந்தது, ரெண்டையுமே சொல்கிறாங்க. புத்திமதியும் இருக்குது, ஆன்மூலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு இருக்குது. பட் கைண்ட் ஆஃப் அ நான் லீனியர் புக்குங்க இது. நான் லீனியர் அப்படின்னு சொன்னேன்னா ஒரே கோர்வே அப்படி போகாது. இதுக்கு அடுத்தது இதுன்னு அப்படி போகாது. கிழக்கில் ஆரம்பித்தா திடீர்னு இருந்திருந்தாப்பில் தெற்க போக, அப்புறம் வடக்க போக, அப்புறம் மேற்க வரும், திருப்பி கிழக்கு வரும். ஸோ இந்த மாதிரி அப்படி இப்படி போகும். பட் எவ்ரி திங் வில் பி இன்டர்லிங்க்டு ஒரு வகையில். ஸோ அந்த மாதிரி ஒரு நான் லீனியரான ஒரு புக் இது. ஏன்னா அந்த கேத்ரினுடைய கேரக்டர் காமிப்பாங்க, கேத்ரினுடைய கேரக்டர் சொல்லுவாங்க, திடீர்னு இருந்தாப்பில் சோல் வேர்ல்டு போவாங்க, அந்த ஒரு பாஸ்ட் லைஃபுக்கு போவாங்க, மறுபடியும் சோல் வேர்ல்டு போவாங்க. டாக்டர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசுவார். ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ரி அண்டு அந்த சோல் வேர்ல்டு, பாஸ்ட் லைஃபு மாறி அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஆர்டராக இருக்காது. அவர் டாக்டர் கேட்ட கேள்விகளும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ஜேர்னி ஆஃப் சோல்ஸில் வந்து ஒரு கோர்வையாக இருக்கும். அவருடைய டாக்டர் மைக்கேல் நியூட்டன் இருக்கு இல்லையா, அவருடைய கேள்விகள் எல்லாமே அப்படி ஆர்டராக இருக்கும், கோர்வையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும் படிக்கிறதுக்கு. இது அப்படி இல்லை, நான் லீனியராக இருக்கும். ஏன்னா இவர் டாக்டர் பிரையன் வீஸுக்கு வந்து இந்த ஆன்மூலகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படிங்கிறதே வந்து இந்த கேத்ரின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேஷண்ட் மூலமாக தான் அவருக்கு வந்து முழுக்க தெரிய வருது. ஸோ அவருக்கே ஆக்சுவலி என்ன நடக்குது அப்படிங்கிறதே வந்து புரியல. இவர் வந்து காலேஜில் இப்போ ப்ரொஃபஸராக ப்ளஸ் அந்த டாக்டராகவும் வந்து இருந்துகிட்ருப்பார். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்னுடைய ஹெட்டுங்க இவர். ஸோ ஒரு சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட்னுடைய ஹெட் இவர். இப்படி இருக்கும்பொழுது அந்த ஹாஸ்பிட்டலில் ஹெட் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க நிறைய லெக்சர்ஸ் கொடுக்கறதுக்கு போகிறது, அந்த மாதிரி உண்டான வழக்கமும் உண்டு இவங்களுக்கு.
அப்படி இருக்கும் பொழுது இவரை வந்து அந்த கேத்ரினுக்கு வந்து வேற ஒரு டாக்டர், சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட் இல்லாத இன்னொரு டாக்டர் வந்து இவருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு பயந்து தான் இவர்கிட்ட வரும். நார்மலான ரெகுலரான அந்த ஹிப்னோடைஸ் பண்ணி தான் இவங்களை கொண்டு போவாங்க. போக 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 திடீர்னு இருந்ததுனாப்பில் ஒரு செகண்ட் வந்து அந்த பொண்ணு வித்தியாசமாக பேச ஆரம்பிக்கும். எப்படி வித்தியாசமாக அப்படின்னு சொன்னால், இந்த இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, அதாவது 1988 இந்த புக்கு வந்திருக்குன்னா அதிலிருந்து கொஞ்ச நாள் முன்னாடி தான் இந்த நிகழ்வுகள்லாம் நடந்துருந்துருக்கும். அந்த கால சூழ்நிலைக்கு ஒவ்வாத விஷயங்கள் அந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கும். இவருக்கு புரியாது, என்ன நடக்குது, என்ன பேசுகிறா அப்படிங்கிறது புரியல அப்படின்னு சொன்னாலும் சரி பரவாயில்ல, என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போகும்பொழுது தான் தெரியும் அந்த பொண்ணு வந்து தன்னுடைய பாஸ்ட் லைஃப் கூட கம்ப்ளீட்டாக கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு விஷயம் அந்த பொண்ணுக்கு வந்து என்னென்னா, திடீர்னு இருந்தாப்புல இந்த உடம்பு வலிக்கும், கழுத்து வலிக்கும், இருட்டை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும். அதாவது அதனால் ஒன்றுமே பண்ண முடியாத மாதிரி பயமாக இருக்கும். தான் வந்து யாரோ ஒருத்தர் மேலே டிபெண்ட் ஆகியே இருக்கிற மாதிரியே ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் இருக்கும். அப்போது இந்த தண்ணியை பார்த்தா பயங்கர பயங்க. இந்த தண்ணிக்குள்ளே மூழ்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அது வந்து ஒரு பிக்சரில் கூட அதனால் பார்க்க முடியாது, அவ்வளோ பயமாக இருக்கும். என்னன்னு பார்க்கும்பொழுது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகும்பொழுது தான் அவருக்கு வந்து தெரிய வரும். என்னென்னா அதனுடைய பாஸ்ட் லைஃப்பில் பார்த்தோன்னா 2-3 நிகழ்வுகள் அந்த கடல் கொள்றதுனால ஒரு தடவை அந்த கிரீஸில் அந்த பொண்ணு பிறந்திருக்கும். அப்போது தன்னுடைய குழந்தையை தூக்கிட்டு அந்த கிரீஸ் நகரம் எப்படி இருக்கும், இந்த பெரிய பெரிய தூண் மாதிரி, வெள்ளை கலரில் தூண் மாதிரி இருக்கும், படிக்கட்டுகள் பெருசாக இருக்க மாதிரி. ஸோ அந்த கோயிலெல்லாம் அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி அந்த பிக்சரைசேஷன் அந்த பொண்ணு அப்படி தருவாங்க. அந்த ட்ரெஸ் எப்படி போட்டிருக்காங்க, யார் அங்கே இருக்கா, இந்த டாக்டர் இருக்கார்ல, இந்த டாக்டர் வந்து அந்த பொண்ணுடைய எல்லா வாழ்க்கையிலையுமே ஒரு டீச்சராக வந்து அந்த பொண்ணுடைய வாழ்க்கையில் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருப்பார். அதுதான் அதில் பியூட்டியே. இந்த பிறவியில் அந்த பொண்ணை வந்து ஒரு நல்ல நிலைமை கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டாக்டர் இவருடைய பிறப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கு. அந்த கிரீஸில் வந்து ஏன் அந்த பொண்ணுக்கு அந்த தண்ணியில் மூழ்கிறத கண்டா பயம் அப்படின்னு சொன்னால், அந்த கிரீஸ் நகரம் வந்து அப்படி கடல் கொண்டிருக்கும். அப்போ அந்த நீரில் மூழ்கி வந்து அவங்க இறந்துருப்பாங்க. அந்த குழந்தையை தூக்கிட்டு ஓடுவோம் அந்த பொண்ணு, பட் ஸ்டில் கடல் ஈஸியாக உள்ளே வந்துடும், கடலை மீறி நம்ம இங்கே ஓடுறது. ஸோ அப்படி அந்த மூச்சு திணறி இறக்கும் பொழுது அந்த நீர் மேலே அதிகமான பயம் இருந்திருக்கும். இந்த பொண்ணு குழந்தையாக இருக்கும் பொழுது இவங்க அப்பா வந்து பயங்கர ஒரு குடிகாரர், பயங்கர ஒரு மாதிரி பாசப்பிரியம் அப்படிங்கிறதுக்கே என்னன்னு கூட தெரியாது, சரிங்க, அந்த மாதிரி ஒரு ஆளாக இருப்பார். ஒரு தப்பாக நடந்ததுனால, அதுவும் அந்த இருட்டான ரூம், அந்த தூங்கிருச்சு அந்த குழந்தை அப்படிங்கிற அந்த ஒரு நினப்பில் அவர் ஏதோ பண்ண வந்தார், ஆனால் ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லும். ஸோ அந்த இருட்டு, அந்த அவர் குடிச்சிருந்தார் அன்றைக்கி, ஸோ அந்த ஆல்கஹாலினுடைய வாசம், இதெல்லாம் அதுக்கு ஒரு மாதிரி பயத்தை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அது எப்போன்னா 3 வயசா அப்படின்ட்டு பார்க்கணும். இந்த 3 வயசில் தான் நம்மளுக்கு சுய அறிவுங்கிறது இருக்கும். அதுக்கும் ரொம்ப குழந்தையாக இருக்கும் பொழுது, ஸோ அப்போ கூட மனசில் வந்து எல்லா விஷயங்களும் ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ வாயில் சொல்ல முடியாது, நம்மளுக்கு ஏதோ ஞாபகம் இருக்காது, பட் அந்த பயம் அப்படிங்கிறது ஆழ் மனசில் பதிஞ்சிரும். அது கூட நம்மளை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய எழுதியிருப்பாங்க. இந்த பெண் வந்து மொத்தமாக எவ்வளோ பிறப்புகள், அதாவது இந்த கேத்ரின் அப்படின்னு சொல்லக்கூடிய பிறப்பு வரைக்கும் எவ்வளோ பிறப்பு எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னால் 86 பிறப்புகள் நான் இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கேன். ஸோ கேத்ரினோட சேர்த்துனா 87வது. மொத்தமாக 86 பிறப்புகள் நான் இதுக்கு முன்னதாக எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நூலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏறத்தாழ ஒரு 10லிருந்து 12 பிறப்புகள் பற்றி பேசியிருப்பாங்க. ஏன் அதுக்கு மீறி பேசலை அப்படின்னு கேட்டால், இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எனக்கு இந்த பிறவியில் என்னுடைய சரியான வாழ்க்கை பாதையை ஓப்பன் பண்ணி கொடுத்து என்னுடைய பயங்கள் எல்லாத்தையும் நீக்கி சரியான பாதை கொடுக்குறதுக்கு இந்த 10லிருந்து 12 தெரிஞ்சால் போதும். அது வந்து ஒரு கண்ட்ரோல்டு என்வாயன்மெண்ட். மேலே வந்து அந்த நம்மளுடைய ஹையர் ஸ்பிரிட்ஸ் இருப்பாங்க இல்லையா, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் கைடு அப்படிங்கிற மாதிரி, அவங்க அலோவ் பண்ணுனது அப்படிங்கிறது அவ்வளோதான். அதுக்கு மீறி எதுவுமே அலோவ் பண்ணல. ஸோ இது எனக்கு போதும் அப்படின்ட்டு அவர் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ரெகுலர் தெரப்பியெல்லாம் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த பொண்ணு வந்து வருஷ கணக்காக என்கிட்ட வந்துட்டு இருந்திருக்கணும். ஒரு க்ரோத் எனக்கு இருந்திருக்குமான்னே தெரியல. வெறும் 5 மாதமோ 6 மாதமோ என்னமோ தான் இந்த பொண்ணு வந்து ரொம்ப குறுகிய காலத்தில் உண்டான ஒரு ட்ரீட்மெண்ட் ரிலேஷன்ஷிப் தான். அந்த பொண்ணுக்கு பயங்கரமான அபரிமிதமான ஒரு சேஞ்ச் வந்து அந்த பொண்ணுடைய வாழ்க்கையில் வந்திருக்கும். நிறைய சைக்கிக் பவர்ஸ், அதாவது முன்னாடி என்ன நடக்க போகுது, ஒரு ஆளை பற்றி முன்னாடி என்னென்னு தெரிஞ்சிக்கக்கூடியது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த பொண்ணுடைய மைண்டில் ஓப்பன் ஆயிரும். ஸோ லைஃப் வந்து சான்ஸே இல்லைங்க. யாருக்காவது ஒருத்தர் டிப்ரெஸ்டாக இருக்காங்க, யாருக்காவது ஒரு ஏதாவது குழப்பம் அப்படின்னு சொன்னால், அவ்வளவு நாள் அந்த பொண்ணு அங்கே இருக்காங்கிறதே கண்ணுக்கே தெரியாத இருந்த ஜனங்க இந்த மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் போய் அந்த பொண்ணுடைய அந்த பாஸ்ட் லைஃப்பில் நடந்த அந்த காயங்கள் எல்லாம் அப்படி நீங்கி வரும்பொழுது இந்த பிறவியில் அந்த பொண்ணு பயங்கர ஓப்பன் அப் ஆயிரும். அதனால யாருனே தெரியாமல் இருந்த ஒரு பிள்ளை திடீர்னு இருந்தாப்புல அந்த மொத்த இடத்துக்குமே வந்து ஒரு ஹீரோயின் மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த பொண்ணுடைய வாழ்க்கையில் நடக்கும். இந்த மாதிரி நிறைய அப்படி சொல்லிகிட்டே வருவார். இந்த லைஃப்பில் அது நடந்தது, இந்த லைஃப்பில் அதான் சொன்ன மாதிரி நான் லீனியராக போகும். திடீர்னு ஒரு லைஃப் இருக்கும்,
அப்புறம் அந்த பொண்ணு டக்குன்னு அதை மறந்து போய் நான் இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு இன்னொரு இடத்துக்கு பிறந்தேன் அப்படின்னு சொல்லும். ஸோ இட்டலி, அதுக்கப்புறம் கடைசி பிறப்பு வந்து அது ஜெர்மன் சோல்ஜராக ஒன்று பிறந்திருக்கும், கழுத்து அறுத்து கொண்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் கிரீஸில் பிறந்திருக்கும், ஜப்பானில் பிறந்திருக்கும், அமெரிக்கன் இந்தியனாக ஒரு இதில் பிறந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் உலகத்தில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி போர்ஷன் ஆஃப் இடத்துல வந்து பிறந்திருப்பாங்க. ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எல்லா லெவல்லையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஆன்ம உலகத்துக்கு நம்மளுக்கு ஒரு முன்னேற்றம் அடையிறதுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எடுத்த எல்லா பிறப்புகளுமே அண்ட் ஈஜிப்டில் கூட பிறந்திருப்பாங்க. ஒரு நேரத்தில் வந்து கோயிலில் வேலை செய்கிற பொண்ணாக இருக்கும், ஒரு நேரத்தில் அடிமையாக பிறந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா லைஃபுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமும் துன்பம் வாஞ்ச ஒரு வாழ்க்கையாகவே தான் இருக்கும். ஆனால் ஆன்ம உலகத்தில் வந்து ஒரு பிறவிலையும் அவங்க வந்து மேலே மேலே உயர்ந்து போயிட்டே இருப்பாங்க. அந்த ப்ரொக்ரெஷன் ஸ்லோவாக இருந்தாலுமே பட் ஸ்டில் அந்த துன்பமான வாழ்க்கையின் மூலமாக அவங்க கற்றுக்கக்கூடிய விஷயத்த கற்றுக்கிட்டே இருப்பாங்க. அதனால ஆன்ம உலகத்தில் அவங்களுடைய ப்ரொக்ரெஷன் அப்படிங்கிறது நல்ல நிலமையில் முன்னேறிட்டே இருக்கும். அவங்க சொல்கிறாங்க, நான் கஷ்டப்படுறதுங்கிறது இங்கே இருக்கிற வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்காதா இருக்கும், இறந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஸோ எனக்கு நல்லது தான், நான் கஷ்டப்படுறது எனக்கு பிரச்சனை இல்லை, அது எனக்கு ஒரு அனுபவமாக நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு. பட் இதனுடைய முக்கியமான கேட்சே என்ன அப்படின்னு சொன்னால், கேத்ரினுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஓகே. இந்த டாக்டர் இருக்கார்ல, டாக்டர் பிரைன் வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த உயர்நிலை ஆன்மாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஏன் இதுக்கு பேர் மெனி லைஃப்ஸ் மெனி மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா, மெனி லைஃப்ஸுங்கிறது கம்ப்ளீட்டாக கேத்ரின் ஒட்டின விஷயம். ஏன் மெனி மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னால், உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் நிறைய பேர் வித்தியாசமாக இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இந்த டாக்டர்கிட்ட பேசுவாங்க கேத்ரின் மூலமாக. அந்த கேத்ரினோட வாய்ஸே சேஞ்ச் ஆயிரும். அவங்க பேசக்கூடிய விதம் வந்து ஒரு மாதிரி பொயட்டிக்காக இருக்கும். அளவாக பேசினாலும் அப்படி ஆணித்தனமாக அடித்த மாதிரி இருக்கும் அந்த வார்த்தைகள் எல்லாமே. அவங்க கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் இப்போ சான்ஸே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி அட்வைஸ் எல்லாமே. அப்போ டாக்டர் கேட்பாரு, நான் இதை வந்து அந்த பொண்ணுக்கு சொல்லணுமா, அந்த பொண்ணுடைய முன்னேற்றத்திற்கா அப்படின்னு கேட்டால், கிடையாது, இது உன்னுடைய பாடத்திற்காக சொல்லப்பட்டது. கேத்ரின் உங்கள்கிட்ட வந்தா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. கேத்ரினுடைய முன்னேற்றத்திற்கு நீ ஹெல்ப் பண்ணுற, உன்னுடைய முன்னேற்றத்திற்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் எனக்கு எதுக்கு சொல்கிறீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு எடுத்து சொல்லு, இப்படியெல்லாம் இருக்குது, எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ டாக்டர் ஒரு வார்த்தை ஒரு இடத்துல ஒரு கேள்வி கேட்பார். மக்கள் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்காங்க, உலகம் வந்து ரொம்ப மோசமாக போகுது, ஸோ என்ன பண்ணுறது, எவ்வளோ பேர்த்த தான் நம்மளால் காப்பாற்ற முடியும், ஏதாவது மாஸ் மீடியாவில் வர்ற மாதிரி இந்த மாதிரிலாம் சொல்லலாமா அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் உனக்கு வேலை இல்லை. இந்த உலகம் போகிறது அப்படிங்கிறது போயிட்டே தான் இருக்கும். யாருமே வந்து இந்த உலகத்தை ரீஷேப் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதெல்லாம் முடியாது. மனித இனம் அப்படிங்கிறது வந்து அழிவை நோக்கி தான் போயிட்டுருக்கு. அவங்க கொஞ்ச நாள் அழிஞ்சிருவாங்க. உயர்நிலை ஆன்மாக்கள் சொன்ன வார்த்தைங்க இது. கொஞ்ச நாள் அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களே அழிஞ்சிருவாங்க. அது அவங்களுடைய காரணத்தினாலேயே. நீ வாழக்கூடிய காலம் வரைக்கும் உன்னால் என்ன பண்ண முடியுமோ இந்த சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு எடுத்து சொல்லு. கேட்டு நடக்கிறவன் நடக்கட்டும். நீ போய் இந்த உலகத்தை மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டாலாம் அதுக்கெல்லாம் போகாத அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைசஸ் வந்து அவங்க தருவாங்க. வாழ்க்கை வந்து நீ வந்து ஃப்ரீடமை உணர்ந்து வாழ்கிறது தான் வாழ்க்கை. இந்த உலகத்தில் வந்து இன்றைக்கி நிறையா ரொம்ப கச்சமுச்சான்னு கட்டுண்டபடி கிடக்கிற மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். நீங்கள் படிப்பினைக்காக தான் வர்ற, படிப்பினை முழுக்க விட்டு போட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலே ஈடுபாடு பட்டுட்டு திருப்பியும் மேலே போகும்பொழுது ஆன்ம முன்னேற்றமே இல்லாமல் போகிற, திருப்பியும் அதே வாழ்க்கையே ஆனால் இன்னும் துன்பம் அதிகமாக இருக்கிற மாதிரி இங்கே திருப்பியும் பூமிக்கு வர்ற, அப்பவும் படிப்பினை எடுக்கலை, மேலே போகிற, இன்னும் துன்பம் அதிகமாக இருக்கிற மாதிரி அதே வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு கீழே வர, இப்படி தான் மனுஷன் நிறையா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான். அது தேவையே இல்லை. நீ உனக்கு வந்து ஒன்று வேண்டாம் அப்படின்னு நீ கேட்டேன்னா, அது இந்த பூமியில் நீ வரும்பொழுது உனக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. உனக்கு ஒரு விஷயம் உனக்கு வேணும்னு கேட்டு அது கிடைக்கலன்னா, அதுதான் உன்னுடைய உண்மையாலுமே படிப்பினையான விஷயம். அதை நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னால் போதும். நீ இங்கே பூமியே அப்படிங்கிறது ஆன்ம முன்னேற்றத்திற்காக நீ ஒரு பள்ளிக்கூடம் வந்துட்டு போகிற மாதிரி, அவ்வளோதான். ஸோ இறப்பு அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. இந்த சட்டையை போட்டிருப்போம், சட்டை என்னுடைய வேலை முடிஞ்சோன்னா சட்டையை கழட்டிட்டு திருப்பி நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். திருப்பி வரும்போது புது சட்டையை போட்டுக்கிட்டு நம்ம இந்த பள்ளிக்கூடத்துக்கு வருவோம், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதுதான் அங்கே நடக்கிறது. சாவுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. நம்ம எல்லாருமே அழிவற்ற ஒரு தன்மை கொண்டவர்கள் தான். ஸோ இட்டர்னல் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான். இதெல்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கை மாதிரி இந்த உலகத்தில் ஆகிடுச்சு. இதெல்லாம் இந்த உயர்நிலை ஆன்மாக்கள் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே. அப்போது இந்த மாதிரி நிறைய அட்வைசஸ் எல்லாம் இந்த புக்கில் வருதுங்க. அதுக்கப்புறம் கடைசியாக அவர் சொன்ன விஷயம், யார் டாக்டர் சொன்ன விஷயம் என்னென்னா, அவர் நிறையா பேஷண்ட்ஸ் அது சொல்லும் பொழுது 2020 வந்து அதை சொல்லியிருக்கார். ஸோ அதுக்கு பிறகு வந்த எடிஷன் தான் இது. நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கேத்ரினை பார்த்து ஆல்மோஸ்ட் 30 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸை வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு லேடி ஒரு 18 வருஷம்னு நினைக்கிறேன், இடுப்பு வலி, பயங்கரமான இடுப்பு வலியில் இருந்த ஒரு லேடி இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன்
அது செஞ்சது மூலமாக அவங்களுக்கு எதனால் அந்த இடுப்பு வலி வந்திருக்குன்னா, அவங்களுடைய முந்தைய பிறவியில் ஒரு ஆம்பளையாக பிறந்து ஒரு போர் வீரனாக அவங்க பிறந்திருப்பாங்க. அப்போது அந்த யாரோ ஒருத்தங்க பின்னாடி வந்து அந்த முதுகை உடச்சிருப்பாங்க. ஸோ அதனால அவங்க இறந்துருப்பாங்க. அந்த ஒரு மனதில் ஏற்பட்ட அந்த ஒரு தாக்கம் இருக்குது பாருங்க, அது இந்த பிறவியில் அப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்களால அந்த இடுப்பு வலி தாங்கவே முடியாது. என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பார்த்தா அது சரியாக இருக்காது. இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் போகும்பொழுது அந்த ஆன்மா, அந்த பயம் வந்து அவங்க மனசு விட்டு போயிடும். ஓ இதுதானா, ஓகே நான் வந்து ஹீல் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. இடுப்பு வலி காணாமல் போயிடும். இப்போ இந்த கேத்ரினுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான். நிறைய மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டே இருக்கும். அதுக்கு அந்த பயம் போகவே போகாது. பயம் எதனால் வந்ததுன்னு அதுக்கும் தெரியாது. பாஸ்ட் லைஃப் போக போக இதனால தான் இது நடந்தது, இதனால தான் இது நடந்ததுன்னு அது அழுக்கு மாதிரி அது கிளியர் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கு. இவங்களுக்கு வந்து நார்மல் ஆகிட்டே வந்துகிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய அந்த ஜோதி பிரகாசம் எறிகிற மாதிரி. அப்போது ஒரு வார்த்தையை கேட்பாங்க, எல்லா ஆன்மாவுமே எல்லாருமே ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொன்னால், நிறைய வேறுபாடுகள், ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது இருக்குல்ல, எப்படி எல்லா மனுஷங்களும் ஒன்று தான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் கேட்கும்பொழுது அவருக்கு வந்த பதில் என்னென்னா, சரி நம்ம தான் ஒரு வைரம்னு வச்சுக்கோமே, நம்மளுடைய ஆன்மா. அந்த வைரத்தை பார்த்தீங்க அப்படி நிறைய செதுக்கலாக இப்படி இருக்கும் இல்லையா, அந்த செதுக்கல் பூரா அழுக்கு இருக்குதுன்னு நினச்சிக்கோ. ஒரு சிலர் வந்து பல வாழ்க்கையில் வந்து பல முன்னேற்றம் எடுத்து அந்த அழுக்கை வந்து மெஜாரிட்டியாக க்ளீன் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து நீ ஹையர் சோல் நல்ல நிலைமையில் இருக்காங்கன்னு நினச்சிக்கோ. அழுக்கு வந்து நிறைய இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு நினச்சிக்கோ. பட் யார் ஒருத்தன் எல்லா அழுக்கையும் முழுசாக கழுவியெல்லாம் சுத்தம் பண்ணுறான்னா அவன் வந்து நல்லபடியாக மேலே வந்துடுவான். ஸோ அந்த அழுக்கு எல்லாமே போச்சு அப்படின்னு பார்த்தா எல்லாருமே ஒரே மாதிரி தான். இதை புரிஞ்சிக்கிறது தான் வந்து உன்னுடைய ஹியூமன் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது எல்லா மனிதர்களுமே ஒரே தன்மை கொண்டவர்கள் தான். வேறுபாடு அப்படிங்கிறது இந்த பிறப்பில் கிடையவே கிடையாது அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து உண்மையாலுமே இந்த நூலில் இருக்குது. ரெக்கமெண்டட் ரீடுங்க இது. படித்து முடிச்சிட்டேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி இதை சொல்கிறேன். ரெக்கமெண்டட் ரீட், கண்டிப்பாக வாங்கி படிங்க. ஸோ மெனி லைஃப்ஸ் மெனி மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புக்கு டாக்டர் பிரையன் வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே லிங்க் தரேன். வாங்கி படித்து பாருங்கள். பொறுமையாக படிக்கணும். ஒரு சில நேரத்தில் அந்த இங்கிலீஷ் தான் கொஞ்சம் ஒரு சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வர மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் அண்ட் நான் லீனியராக போகும். அது கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் போதும். வர்தி ரீடிங் அது. ஸோ இதுதான் இன்றைக்கி வீடியோவில் சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். இதை வந்து என்னால் செஞ்சது நான் லீனியர் அப்படிங்கிறதுனால என்னால் அது சீரியஸாக போட முடியாது. இதுதான் இந்த புக்கை பற்றி சொன்ன விஷயம் இதுதான். அண்ட் அடுத்த வாரம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தியும் சொல்கிறேன். நிறைய பர்ச்சேசஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அன்டில் தென் இன்றைக்கி உண்டான வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இருந்திருங்கள். நான் உங்களிடத்தில் இந்த பண்ணி நன்றி.